விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இயல்பான இந்த கூட்டணி 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருக்கிறார் அமித்ஷா. எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி தான் அமையும் என்பது ஏற்கனவே எல்லோரும் யூகித்த ஒன்றுதான். அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையிலே அந்த கூட்டணியில் சேருவதில்லை என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததும் உண்மை. புதியதாக ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் உண்மை. அவர் விஜய் போன்ற புதிய அரசியல் கட்சிகளோடு இன்னும் சில அமைப்புகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என்பதில் பாஜக RSS மிக கவனமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் சில காய்களை நகர்த்தினார்கள். இன்றைக்கு ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான், நெருக்கடியின் அடிப்படையில் தான் அதிமுக பாஜகவோடு இணையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சந்தித்த கடைசி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது மோடி அவர்களுக்கு நேரடியாகவே சவால் விடுத்தார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம், வாருங்கள் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்படியெல்லாம் கொள்கை அடிப்படையிலே இந்துத்துவ அரசியலோடு உடன்பாடு கொண்டவராக இருந்திருந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாஜகவோடு கடுமையான முரண்பாடுகளை கொண்டிருந்தார். இடைவெளி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேறு வழியில்லாத நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறார் என்பதுதான் கசப்பான உண்மை. இதனை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பரீட்சார்த்த முயற்சி ஏற்கனவே ஒரு தடவை நடந்தேறி இருக்கிறது. 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக அதிமுக மற்றும் சில கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து படுதோல்வியை சந்தித்தார்கள். அது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சேர்ந்திருப்பதன் மூலம் புதிய வலிமை பெற்று விட்டார்கள் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். ஆளும் திமுக அரசு மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்களை திசை திருப்புவதற்காக, அந்த குற்றச்சாட்டுகளை மடைமாற்றுவதற்காகத்தான் நீட் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் கையில் எடுத்து அதை பெருசா பேசுறாங்க. ஆனா அது 2026 தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும், NDA கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ரொம்ப உறுதிபட பேசுகிறார் திரு அமித்ஷா. அது இந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காகவும், இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 2 கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் பெற வேண்டும் என்பதற்காகவும், ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு இப்படி அறிவிப்பதனால் ஏதோ அவர்கள் சூட்சுமம் வைத்திருப்பார்கள். நாம் எப்படியும் மந்திரத்தில் மாங்காய் காய்ப்பதை போல ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்க பார்க்கிறார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டு மண் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காது. நான் முன்பு சொன்னதை போலவே இந்த முயற்சி ஏற்கனவே நடந்திருக்கிறது. இப்போ புதிதாக அவர்கள் திமுக ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் மக்கள் எல்லாம் மனம் மாறி விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். நாம் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளை மடைமாற்றம் செய்வதற்காக திமுக அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஊதி பெருக்க பார்க்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை சட்டப்பூர்வமாக அந்த அரசு எதிர்கொள்ளும், திமுகவும் எதிர்கொள்ளும். ஆனால் மக்களிடத்திலே பாஜக தொடர்பாக இருக்கிற எதிர்மறையான கருத்துருவாக்கம் ஏற்கனவே இங்கு நிலை பெற்று இருக்கிற ஒன்று. அது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. எனவே பாஜகவையும் பாஜகவோடு சேருகிற அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மீண்டும் இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தத்தான் போகிறார்கள். அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள்ல நான் தலையிட போவதில்லை அப்படின்னு ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருக்கிறாரு. அது அதிமுக வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்கள் இதற்கு உடன்பட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தொடக்கத்திலே அவர்கள் சிதறி கிடக்கக்கூடிய பலரையும் அதிமுகவிலே இணைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் கசிந்தன. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு TTV தினகரன் அவர்கள், சசிகலா அம்மையார் இவர்களை எல்லாம் அதிமுகவிலே இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. அதற்கு அவர் உடன்படவில்லை. ஆகவே அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாஜக அதிமுகவோடு
இணங்கி வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கான எந்த முயற்சியும் நடக்காது. ஆனாலும் திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பேசியதன் மூலம் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக தலைமை தந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கடிகளின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். மிக்க நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.